மகரம் மாதிரியான ஒரு ஆட்கள்லாம் இல்லாட்டி உலகத்துல பாதி பேர் பைத்தியம் தான் முடிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா யார எங்க எப்போ வைக்கிறதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. யாரோட பழகி என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனா கடைசியில எல்லாருக்கும் அப்படியே இறக்கப்பட்டு எல்லாருக்கும் வந்து உதவி பண்ணி, பண்ணி, பண்ணி கடைசியில அப்படியே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நான் தான் சொல்லிட்டேனே, மாணிக்கமா இருக்க நீங்க பாஷா பையா மாறப் போறீங்கன்னு. சரி வாங்க பார்க்கலாம். இந்த தடவ 2026வது வருடம் எப்படி இருக்க போகிறது என்றால், ஆரம்பிக்கும்போதே 12ஆம் இடத்திற்கு கிட்டத்தட்ட 4 கிரக சேர்க்கை. அந்த 4 கிரகத்துக்கும் அங்கிருந்து குருவுடைய பார்வை. 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை, 12ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. எப்பயுமே சொன்னேன் இந்த 2, 12 இடத்துக்குள்ள நடக்கக்கூடிய அமைப்பு தான் உங்கள இன்வெஸ்ட்மென்ட்க்குள்ள தள்ளிவிடும். நெறைய மகர ராசிக்காரர்கள் இந்த தொழில் முனைவோராக மாறப் போகிறீர்கள். வெற்றி மேல் வெற்றி வந்து குவியப் போகிறது. 7ஆம் இடம் வலுக்கப் போகிறது. வேற என்னங்க வேணும்? எப்பயுமே ஒரு வருடத்தை எது தீர்மானம் செய்யும் அப்டின்னா, அந்த வருட கோள்கள் தான் தீர்மானம் செய்யும். அத தாண்டி ஒவ்வொரு மாசமும் என்ன நடக்கப் போகுது அப்டின்றது மாத கோள்களான இந்த சூரியனும் கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவ நகரக்கூடிய இந்த மிஸ்டர் புதனும், இந்த சுக்கிரனும், டெய்லி டெய்லி நடக்கக்கூடிய இந்த சந்திரன் இப்படி எல்லாம் 9 தான் தீர்மானம் பண்ண போகுது. இருந்தாலுமே இந்த தடவ மிஸ்டர் குரு பெயர்ச்சியாக போகிறார். எப்போ? ஜூன் மாசம் 1ஆம் தேதி. ஆனா ஏற்கனவே சொன்ன மாரி 2 மாசத்துக்கு முன்னாடியே அதுக்கான பலன்லாம் குடுக்க ஆரம்பித்துருவார் அப்படின்றபோது, இதுவரைக்கும் 6ஆம் இடத்தில் குரு அமர்ந்து